ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்க பாலாஜி எம்ஜிபி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேலூர் வந்திருக்கோம். நான் ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடை சொல்லிட்டே இருப்பேன்ல, பிரியாணி கடை வந்து வேலூர் செம்மையா இருக்கும், வெங்கடேஸ்வர ஸ்கூல் பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து இங்க வந்து அங்கிருந்து இப்ப கடை வந்து ஷிஃப்ட் பண்ணி இங்க வேலூர் கோட்டர்ஸ் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா புதுசாக பண்ணிருக்கேன், ஸ்டார் பிரியாணி சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அங்க பிரியாணி வந்து 40 rupees இருந்துச்சு. அப்புறம் 10 ரூபாய் விலை குஸ்த கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து புதுசா கடையை போட்டு பிரியாணி வந்து 50 ரூபாய்க்கு இருக்குங்க. இப்போ போயிட்டு எப்படி டேஸ்ட் பார்ப்போம். 1 ரூபாலாம் இல்ல, அதே ரேட்டு தான். 50 ரூபா போட்டுருக்கு போர்டில். வந்த இடத்துல எதிர்பாராத விதமா நம்ம பிரியாணி கடை பக்கத்துல கோபி டீ கடை போட்டுக்கிறான். செம்ம ஸ்டாக் எங்களுக்கு ஒண்ணுல. நான் வந்து ஜெயிங்க ஒரு பையன் அவனை தான் கூப்பிட்டு வந்த கூட கேமரா எடுதான் சொல்லிட்டு வந்து அந்த பார்த்தா கடை பக்கத்துல வந்து அவன் கடையை போட்டுருக்கான். சூப்பரா. சரி வந்து கோபியை மாட்டிங்க நம்ம கூட. நம்ம என்ன பண்ணுவோம், கோபி கூட போய் இப்போ பிரியாணி சாப்பிட போறோம். சி வா போலாம், குச்சி வரல. நீங்க வந்து நம்ம சேனல் புதுசா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க, தொடர்ந்து பாருங்க. வாங்க போய் சாப்பிட்டு போய் வீடியோ போட்டது எங்க வீட்டுல பூம் பூம் வெடிக்கிறோங்க. நண்பர்களே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி வந்தாச்சு நமக்கு. இது வந்து கால் பிளேட்டு 50 rupees. இது வந்து சில்லி, அப்புறம் வந்து நமக்கு வந்து என்னது சாப்பீஸ். நான் சொன்னேன்ல, ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா உதிரியா இருக்கு. உள்ள பீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2 பீஸ் இருக்கு, 3 பீஸே இருக்கு. நல்லா ஒரு கொஞ்சம் பெரிய பீஸ் ஆகிடுச்சு. சரி, பெரிய வாய் வர போல இருக்கு பசியில். பெரிய சைஸ் வாய் எடுத்துக்கணும் சொல்றாங்க. நல்லா இருக்கா? கிடைக்கலையே. பீஸ் நல்லா வெந்துருக்கு சூப்பராக. நம்ம வந்து குஸ்கா வேணா வாங்கிட்டு நம்ம சில்லி வாங்கிக்கலாம். செமையாக இருக்கும் டேஸ்ட்டு. பீஸ் செம்மையாக வெந்திருக்கு. இது பாருங்க, பீஃப் பிரியாணி மாதிரி இருக்காது, செம்மையாக வெந்திருக்கும். மட்டன் பிரியாணி மாதிரி இருக்கு. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்க? திட்டுத்தனமா பார்க்காதடா, பேசுறா. பயங்கரமா இருக்கு. ஆக்சுவலி இந்த கடை வந்து 10 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, நான் ரொம்ப நாளாக வந்து இது போன நினச்சி நான் வர டைமில் மூட்டு இருப்பாங்க கரெக்டாக. சில்லி உங்களுக்கு 9:45 கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் சில்லி வாங்கிடுவோம். சில்லி வந்து 40 ரூபா ஆகுது. சூடாக இன்னும் ரொம்ப 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 இது ஃபேவரட்டான ஒரு கடை. நான் வந்து ரொம்ப நாள் வந்து ஆனியன் தான் உங்களுக்கு கார்டு நினச்சிருக்கேன். பட் இதை வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் நினச்சிது. அன்எக்ஸ்பெக்டட் கோபி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து மாட்டிக்கலாம். இந்த கடைக்கு வந்து வச்சுக்கேன் 40 ரூபா குஸ் பிரியாணி ஃபஸ்ட்டு. அப்புறமா அது சாப்பிட்டு நம்ம 10 ரூபாய் குஸ்தே கடை கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும். அதனால் வந்து நாங்கள் வந்து ரொம்ப விரும்பி வந்து சாப்பிடுவீங்க. இது வந்து எனக்கு ஒரு பையன் வந்து இன்ட்ரோ பண்ணது கிடையாது. வெங்கடேஸ்வர ஸ்கூல் பின்னாடியே இருந்துச்சு. அந்த ஸ்கூலில் பையன் வந்து பார்த்தீங்கன்னா அது சொன்னான், இப்போ இந்த கடையில் வந்து சூப்பராக இருக்கும் வாங்க அப்படின்னு சொன்னான். நானும் நினச்சேன் இந்த சின்ன கடை ரொம்ப செம்ம சின்னதாக இருக்கும், இது என்ன ஒர்த்தாக இருக்குது அப்படின்னு நினச்சி நான் போனால் வரமாட்டோம். சாப்பிடுவாங்க ஒன்றா. அப்புறம் நான் சரி ஒரு நாள் போய் சாப்பிடாம அப்படின்னு சொன்ன போனால் பசங்களை போய் சாப்பிட்டோம். சாப்பிட்றது வந்து அவள் தான் வாயில் டேஸ்ட் ஒட்டிச்சு. அப்புறம் எப்போ வந்தாலும் இந்த பக்கம் சாப்பிடணும் ஆர்வம் வந்து சரி கடையை பற்றி. நீ என்ன சொல்கிறா? சாப்பிட்டே நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லாவே இருக்கு. வேற எதுவும் சொல்ல தெரியல. அது இல்லாமல் இந்த கடையோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் கோட்டர்ஸ் இருக்குல்ல, வேலூர் புதுசாக பழச முடியாது பழசுதா எதுனா தெரிலன்னு சொல்லணும். ஆனால் நம்ம அந்த வெங்கடேஸ்வர ஸ்கூலுக்கு போகிறது இப்படி உள்ள போகாம ராஜா பக்கம் போகாமல் இப்படி வந்தீங்கன்னா ஒரு கோட்டர்ஸ் ஸ்டேடியம் பின்னாடி, நேரு ஸ்டேடியம் பின்னாடியே இருக்கு அந்த கடை. ஸ்டார் பிரியாணி, ஸ்டார் பீட் பிரியாணி. ஏண்டா இங்கே பிரியாணி சாப்பிட்டு பக்கத்துல ஆடா குடிங்க வேண்டாம். 6 டீ கடை இருக்கும், அங்கே வந்து டீ குடிச்சுட்டு போவாங்க ஜாலியாக. பிரியாணி சாப்பிட்டு யாரா டீ குடிப்பா? கீழே உண்டாங்க. நம்ம கேட்க தந்தானே எவனாவது காலையில் டிஃபன் சாப்பிட்டு கூலி போடுவான். நான் செல்வான்னு ஒருத்தன் தான் சாப்பாடு சாப்பிட்டு இல்லை காலையில் டிஃபன் சாப்பிட்டு எதை சாப்பிட்டாலுமே அவன் கூலி போடா ஜீரணம் ஆகும். அது மாதிரி ஒரு கேரக்டர் என் கேரக்டர் கோல்பா. இது ஆமா, ஒன்றுமே இல்லை, ஃபுல் பப்பு தான் பாருக்கும். ஆனால் ஸ்மெல் வந்து இங்க வந்து நீங்க 10 ரூபாய்க்கு வாங்கலாம், 20க்கு வாங்கலாம், 30க்கு வாங்கலாம், 40, 50. இந்த ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்களாம் வந்தாங்கன்னா வந்து சமையல் சாப்பிட்டு போகலாம். வயிற்றுக்கு ட்ரீட்டுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்க ட்ரீட் வச்சாங்கன்னா கம்மி பட்ஜெட்ல நல்லா சாப்பிட்டு போகலாம். முன்னாடி இந்த கடை வந்து பேமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா டீசெண்டாக பெருசாகிட்டு இருக்கு. முன்னாடி வந்து உட்காந்து சாப்பிட முடியாது, வெளியே நிற்கிற மாதிரி இருக்கும் ரோட்லேயே. இப்போ வந்து எவ்வளோ பரவாயில்ல. அது இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி அங்கே நல்லா ஓடும் நேரம். டக்குனு வந்து டக்குனு காலி ஆகிடும் இடத்துல. 30 ரூபா சொல்லாமா 20 ரூபா சொல்லாமா? எவ்வளோ தூரம் கேள்வி போத நீங்கள் கேட்கறது கொடுப்பாங்க. இப்போ தெரியல, இப்போ கடை மாற்றிக்கிறாங்க, நிறைய பேர் கேள்வி. அதே தான் குஸ்கா 2.20க்குண்ணா. ஒரு 30ண்ணா. ஓகே, அப்படியே தான் இருக்கு. கடையை மாற்றினாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. கடை மாற்றினோட இப்போ ரொம்ப அதிகம்
நிறைய இருக்குது. பார்சல் நிறைய வாங்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப இக்கட்டமா இருக்கும். தலை குனிஞ்சு ஒரு சின்ன எப்படி சொல்றது, ஒரு 3-4 பாத்ரூம் சைஸ் தான் அந்த ரூமே இருக்குமே, அவ்வளோதான் முடியும். வேலையில நீங்க வந்து சாப்பிட முடியும், கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நல்லா ஒர்த்தான ஒரு பிரியாணியா இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான பீஃப் பிரியாணி கிடையாது. எல்லாத்துக்கும் அந்த ருத்ரேஷ்க்கு தேங்க்ஸ். ஒரு கிரீஸியான பிரியாணியா இருக்கும். நல்லா கிரீஸினா அப்புறம் கிளாரிட்டி ஆயில போட்டு தான் கேட்குறாங்க. அதே யோசனை. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து குஸ்கா சொல்லியிருந்தோம். 30 ரூபா குஸ்கா ஒன்று, இது 30, 30 ரூபா குஸ்கா ஒன்று, 20 ரூபா குஸ்கா 2 வாங்கியிருக்கோம். இப்போ சைஸ் அளவு கட்டுற எப்படி இருப்பாங்க. இது வந்து 20 ரூபா குஸ்கா, இருடம் பை ஆட்டாதரா. இது வந்து 30 ரூபா குஸ்கா, நான் வந்து 20 ரூபா வாங்கியிருக்கோம். இது சைஸ் இருக்குல்ல, இது வந்து 20 ரூபா. அவங்க வந்து கடையை மாற்றுறதுனால ஸோ வந்து தரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சா இப்போ தராங்க. அதுவுமே நல்லா சாப்பிட்றவங்களாம் தான் வந்து வாங்கலாம். இதோ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்ற வயிறு பசி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 10 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடலாம். கொஞ்சோண்டு கேப் இருக்குங்க வயிற்றுல, அதை ஃபில் பண்ணுறது வந்து 20 ரூபா இல்லை 10 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டு போகலாம். ஐ மீன் எப்படி நல்லா ஒரு பிளேட், ஒரு 4 பிளேட் சாப்பிட்டதுக்கு சொல்கிறேன். ஒரு பிளேட் 2 சாப்பிட்டோன்னு வச்சுக்கேன். அதில் மறைஞ்சு வர சாப்பிட்றேன். கோபி இவ்வளோ தான் சொல்கிறேன். எல்லா வீட்டிலும் ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, நீ வந்து அவனோட சேராதா, அவனை கெத்துருவான்னு. அதே மாதிரி கோபி எங்கள் வீட்டில் வந்து அவங்க அப்பா வந்து எங்க வீட்டு சேர்ந்து அவன் திட்டுவாரு. எங்கள் வீட்டில் வந்து கோபியோட சேர்ந்து எங்கள் வீட்டில் அவன் திட்டுவாங்க. ஐ மீன் எங்கள் வீட்டில் வந்து அவங்க கூட சேர்ந்து என்ன திட்டுவாங்க. இல்லை நானும் அவனுக்கு எடுத்துட்ட மாதிரி அவங்க அப்பா இவனை நம்புறாரு. அதான் கஷ்டமே. ஜெய் வீட்டுல நம்ம 2 பேரும் திட்டுவாங்க, எங்க வீட்டுல உங்க 2 பேர் திட்டுவாங்க, இவங்க வீட்டுல நம்ம 2 பேர் திட்டுவாங்க. ஆனா உங்க அப்பா என்ன பார்த்தா நேரம் நல்லா பேசலாரா, வாப்பா தம்பி கோப்பா தம்பி இந்த மட்டும் தான் உங்க மட்டும் சொல்றாரு மாதிரி அவங்களோட சேராது அப்படின்னு. சில்லி வாங்கி சாப்பிடுங்க வந்து சூப்பரா. ரெண்டுமே சில்லி வித் குஸ்கா சாப்பிட்டு நல்லா இருக்கும். மொத்தம் ஓகே ஓகே, வயிறு ஃபுல்லாக வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அங்க ஜில்லுன்னு அதே மாதிரி பிரியாணி வந்து டோட்டலாக வந்து சேர்த்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு 300 ரூபா, ஆளுக்கு 100 ரூபா கணக்கில் வந்து சாப்பிட்ருக்கோம். நல்லா இருந்துச்சு, வயிறு ஃபுல்லாக செம திருப்தியாக இருந்துச்சு. சூப்பராக பிரியாணி, குஸ்கா, அப்புறம் வந்து சில்லி, அப்புறம் வந்து சாக் பீஸ் வாங்கி சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. 300 ரூபா டோட்டலாக. கருத்து என்ன? கருத்து டீ குடிக்க போறோம். டீ குடிச்சு தான் பேசுறோம். கோபி கடையில் கோபிக்கெல்லாம் டீ குடிக்க போறோம். கோபி ஒட்டக பால்ல 2 டீ போடுறான். ஒட்டகத்தை கூட்டு வர கறந்து கொடுக்குறியா? எங்களுக்கு பொம்பளை ஒட்டகத்துல வந்து நான் டீ குடிக்கிறேன். உனக்கு மட்டும் ஆம்பளை ஒட்டகத்துல டீ போட்டு பால்ல டீ போட்டு தரோம். அவனுக்கு அந்த வீரியம் ஜாஸ்தி. அந்த சிரிப்பு வந்து சரி அவரே நீங்க பாலுக்கு காவல் வச்சுடுற மாதிரி உன்னை நம்பி இந்த கடையில எல்லாம் பொருள் வச்சுட்டு போயிடறான் பாத்தியா. அதான் சித்தி பண்ண போது தப்பு. அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்து மகாராணி போயிட்டு இருக்கோம். ஆமாங்க, பிரியாணி சாப்பிட்டதுக்கு வந்து நான் காசு கொடுத்துட்டேன். அதனால வந்து இப்ப இவன் காசு தான் வாங்கி சாப்பிடணும்னு சொல்லிட்டு நாங்க வந்து இப்போ வேணும்னே ஐஸ்கிரீம் சாப்பிட போறோம். அது இல்லாம வந்து வெயில் வேற மண்டைய பொழக்குது வேலூர்ல. ஐயோ டிராபிக்ல நிக்கிறோம். என்ன சாப்பிட கூட கேட்டேன். போ நீ ஏன் தப்பா நினைக்கிற? பக்கத்துல பாம்பு கோபி இணைசோட சாப்பிட போற சொல்லிப்போ. இந்த தொங்குடு யூசிங் டீப் மூடு மன்னிச்சுடா. இப்போ வந்து கடைசியில் நம்ம கேசர் பிஸ்தா வாங்கிருக்கோம். கொஞ்சம் பாங்க அப்படிங்கிற ஐஸ் சிறுபாடு வந்து சாப்பிட்டேன். மகாராணில வந்து கேசர் பிஸ்தா சாப்பிட்டா. இப்போ வந்து மேங்கோ மில்க் ஷேக். மேங்கோ ஆய் கெட்டு போச்சுடா. இது வந்து ஒரு காலத்துல நம்ம அதாவது மாத்தி மாத்தி வேலை சாப்பிடுவோம். இதுல கட்டிட்டு போச்சு சொல்ல மாட்டேன். ஆனா வெயில் நல்லா சில்லுன்னு சூப்பரா. பேசணும் வீடியோ ஆன் பண்ணது அப்புறம் அப்படியே ஒண்ணு பாரு என்ன பாருன்னு நீ பாருன்னு கமெண்ட் செய்யலாம் இருந்தா எப்படி? அது ஒண்ணு வேணுமாடா, நீ இப்ப போட முடியுமாடா? ஏன் தாடி பண்றீங்க? நண்பர்களே இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஜூஸ் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். வந்து சாப்பிட்டோம். ஆமாடா உள்ள வச்சு பேசலாம். கூட வந்து கோபி வித் ஜேகே. இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணி நம்புறோம். ஆமாங்க, அப்படி என்ஜாய் பண்ணாலுமே இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு. இன்னும் நிறைய வீடியோ பார்த்துக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நாங்கள் வந்து அடுத்த வீடியோ வந்து பார்க்குறேன். பை பை. அட்லீஸ்ட் ஷேர் பண்ணி நீ என்ன இந்தியா வடகன் சேனல்ஸ்லாம் வருமே கம்பியை வளைச்சிட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் அந்த மாதிரி கேட்டுக்கிறேன். பார்த்துருக்கேன் அந்த மாதிரி பார்த்தீங்க? இல்லை அவனுக்கு சொல்லி முடியும். இல்லை பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸில் சும்மானா போட்டு வைங்க. சும்மானா போட்டிங்கன்னா நல்லா தெரியும். அப்போதான்
உங்களுக்கு அம்மா பிடிக்குன்னா லைக் பண்ணுங்க, அப்பா பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2 பேருமே பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனல் இந்த வீடியோ வந்து எல்லாரும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இந்த நம்ம சொல்ல வந்து நீ ஆச்சி சொல்றேன். வடக்கண்டா கோபி நீ பாய் 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 சொல்றேன். அதான் சொன்னேன் பாய் சொல்றேன் நீ. பாய்.